ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. நம்ம மல்லி சீரியலில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்துட்டு ராஜேஸ்வரிக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கூட வந்து நம்ம புருஷன் சொல்லிட்டாரு, புருஷன் சொன்ன வார்த்தையை வந்து நான் வந்து தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ராஜேஸ்வரிக்கு தேவையானதை வந்து இறங்கி இறங்கி பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து ஏன் தான் இப்படி வந்து கல்லறிஞ்ச காரியாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. எவ்வளோ தான் வந்து மல்லி வந்து நல்ல பொண்ணாகவே இருந்தாலுமே வந்து அவங்கள வந்து இவ்வளோ வந்து வேலை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏன் இப்படி வந்து இந்த பொம்பளைங்களுக்குள்ளே வந்து இவ்வளோ வந்து ஈகோ வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. சரி ஓகே, ஈகோ இருந்தாலே வந்து ஈகோ ஒருத்தர்கிட்ட வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து யாருக்கிட்ட இருந்தே வந்து பிரிக்கவும் முடியாது, அவங்கள வந்து திருத்தவும் முடியாது. அப்படி தான் நம்ம ராஜேஸ்வரியும் வந்து திருத்தவே முடியாது. இதுக்கு மேலே வந்து இன்னொரு ஆள் வந்து பண்ணிகிட்ருக்காரு. சரி ஓகே, இவங்க சொல்கிறது தான் ஓரளவுக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரியே இல்லைனாலையும் தான் கட்டின பொண்டாட்டியை வந்து உண்மையாக வந்து இதுதான் வந்து என் பொண்டாட்டி வந்து பண்ணியிருப்பா, இப்படி தான் வந்து பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து தெரியாது. என்ன சொன்னாலே வந்து அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக்கா வந்து உருகிறாரு. அப்போ பொண்டாட்டியை வந்து எதுக்கு கட்டிட்டு வந்திருக்கணும், எதுக்குடா உனக்கெல்லாம் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம விஜய் வந்து பண்ணிகிட்ருக்காரு. என்ன தான் இருந்தாலும் வந்து நம்ம மல்லி சொல்கிறதையும் வந்து ஒரு வார்த்தை கொடுத்து வந்து கேட்கணும். எதுக்காக அப்படி சொல்ல வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்து இருந்த ப்ரெஷரில் மாத்திரையெல்லாம் எல்லாமே வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலுமே வந்து ராஜேஸ்வரி நம்ம மாத்திரை வந்து கரெக்டாக தான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. சரி ஓகே, வாங்கிட்டு வந்தவங்க இப்போ வந்து என்ன பிளான் வந்து ராஜேஸ்வரி வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாத்திரையை வந்து மாற்றி வச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து ஆக்டிங்கை போட்டு நம்ம மல்லியை வந்து விஜய்கிட்டேருந்து அத்துபடி வந்து ஒரு சொட்டு இது இல்லாமல் வந்து அவங்கக்கிட்டேருந்து வந்து பிரிச்சுடணும் மல்லியை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பிளான் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இந்த பிளானுக்கு வந்து நம்ம மல்லி வந்து ஒத்துழைப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஏன்னா மல்லியை வந்து கெஸ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாத்திரை வந்து யாருது, எதுக்காக வந்து இந்த மாத்திரை வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து கேட்கும்போது மல்லி வந்து சொல்கிறாங்க, அந்த மாத்திரை வந்து நான் வந்து வாங்கிட்டு வரல, அது வந்து எனக்கான மாத்திரை, நான் ப்ரெக்னென்சிக்கான வந்து மாத்திரை. அந்த மாத்திரையை வந்து இவங்க வந்து எதுக்கு வந்து என் ரூம்லேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கணும், நான் வாங்கின மாத்திரை வந்து இங்கே இருக்குது, இவங்க வந்து வேறு ஏதோ ஒரு மாத்திரையை வந்து போட்டுட்டு என் மேலே வந்து பழைய சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க உங்கள் அக்கா இருக்கிற லட்சணம் வந்து இப்பயாச்சும் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து மல்லி வந்து சொல்கிறாங்க, ஏய் நிறுத்துடி, நீ என்ன வேணா சொல்லு, என் அக்காவை மட்டும் நீ வந்து எதனா சொன்ன உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மல்லி மேலேயே வந்து கோவத்துக்கு வந்துட்டார். என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து அவ்வளோ வந்து வேலை செஞ்சு அவ்வளோ வந்து பார்த்துக்கிட்டாலுமே வந்து நம்ம மல்லி மேலேயே வந்து கடைசியில் வந்து பழி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நமக்கு வந்து ஒரே கஷ்டமாக போகுதுங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே நம்ம மல்லி வந்து அடுத்து வந்து என்ன தான் எடுக்க போகிறாங்க, என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து நம்ம மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுது. நம்ம எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் நம்ம புருஷனும் வந்து நம்ம மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் இப்படி வந்து நம்மளை வந்து திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து ஒரே வந்து மனவேதனையாக வந்து வந்துடுது. சரி ஓகே, இதுக்கு வந்து ஆறுதல் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்லியோட பொண்ணு தாங்க. மல்லியோட பொண்ணு வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம வெண்பா தான் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு தெரியும் நீங்கள் வந்து அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் எவ்வளோ நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாடா.